அடுத்தது 5ஆம் இடத்தை வந்து 2வது தர்ம திரிகோணமாக நம்ம பார்க்குறோம். 5ங்கிறது வந்து நம்ம பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது வந்து பாவ புண்ணியங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதாவது வந்து என்னதான் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் இல்லாட்டி கூட ஒருத்தவங்க மனது துன்பப்பட்டா, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா, இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்துக்கோ துக்கத்துக்கோ நாம் காரணமாக அமைந்து விட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கும்னு குறைந்தபட்சம் ஒரு அச்சம் வேணும். அடுத்தது இப்படி நமக்கு ஒரு துன்பம் நடந்திருந்தால், இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நாமளும் இப்படி தானே துன்பப்படுவோம் அப்படின்னு நினச்சாலே நாம் வந்து அடுத்தவர்களுக்கு கஷ்டப்பட மாட்டோம். அதாவது எவ்வளவு மோசமான கேரக்டர், ரொம்ப அஞ்சாத கேரக்டராக இருந்து அடுத்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தை, தன்னுடைய வாரிசுகள் அப்படின்னு வரும்போது அதுக்காக பல பேர் விட்டு கொடுத்து போகிறாங்கல்ல. இதுதான் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் நல்லா இருந்து 5ஆம் அதிபதியும் நன்றாக இருந்தால் அந்த தர்ம சிந்தனை வந்து அவர்களுக்கு இருக்கும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நம்ம என்னென்ன திட்டமிடுறோமோ அதே மாதிரி இந்த சொசைட்டியில் உள்ள மற்றவங்களும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை காப்பாற்றணும். நான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லாமல் உண்மையிலே நிறைவேற்றிட்டோமா, நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்ன இருக்குது, அது வந்து நம்ம நிறைவேற்ற முடியுதோ முடியலையோ அது அடுத்த கட்டம். அது வந்து இயற்கை நமக்கு கொடுக்குற வாய்ப்பு. ஆனால் அதை நிறைவேற்றணும், சொல்ல காப்பாற்றணும்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது ஒரு தர்ம சிந்தனை.